ஏற்ற துணை அவனுக்கு கொடுக்க வேண்டும், ஏற்ற வேளையில கொடுக்க வேண்டும் என்று அற்புதமாக ஆதாமுக்கு ஏற்ற துணையாக ஏவாளை கொடுத்து ஆசீர்வதித்த தேவன் உங்களுக்கும் ஏற்ற துணையை தந்து ஏற்ற வேளையில மகிமையாய் நடத்துவார். அவசரப்படாதீர்கள். என்னுடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் ஜெபித்து பல ஆண்டுகள் கழித்து சரியான வேளையில நல்ல ஒரு துணையை ஆண்டவர் தந்தார். ஊழியத்திற்கு ஏற்ற ஒரு துணையை ஆண்டவர் தந்தார். இந்த நாட்கள் எங்கள் குடும்பத்துல திருமணமாகி 17 வருடங்கள் ஆகிறது, 17 ஆண்டுகளாக. ஒருவேளை குடும்பங்கள் என்றால் சிறு சிறு பிரச்சனைகள் வருவது போல சில பிரச்சனைகள் வந்தது உண்டு. ஆனாலும் கூட எந்த ஒரு சண்டை சச்சரவுகளோ ஒரு வேதனைகளோ, ஏன் திருமணம் ஆயினர் விட்டது, ஏன் திருமணம் செய்தோம் என்று சொல்லக்கூடிய நிலைக்கு போகாதபடி சந்தோஷமான துணையை தந்து அருமையான பிள்ளைகளை தந்து அற்புதமாய் ஆசீர்வதித்து நடத்துகிறார். ஒரு பக்கம் ஊழியத்திலே நாங்கள் எங்கெல்லாம் போய் ஊழியத்தை செய்தாலும் வீட்டிற்கு வந்தால் நிம்மதியோடு வருகிறோம். சந்தோஷமாய் குடும்ப வாழ்வை கர்த்தர் ஆசீர்வதித்து வருகிறார். குடும்பத்தை நினைத்தாலே உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சி. இன்னைக்கு அநேக ஊழியர்களுடைய குடும்பங்களிலே அல்லது தேவனுடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களிலே இப்படிப்பட்ட மகிழ்ச்சியை பார்க்க முடியவில்லை. ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் குடும்பத்திலே கூட ஒரே சண்டை, பிரச்சனை, சமாதான குறைவு, ஒரு நிம்மதி இல்லை என்று கலங்கி கொண்டிருக்கலாம். அப்படிப்பட்ட நிலைமை மாறும்படியாகத்தான், உங்கள் ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்கும்படியாகத்தான் கர்த்தர் எங்களை அனுப்பி இருக்கிறார். இந்த செய்தி மூலம் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆகவே கவலைப்படாதீர்கள். கர்த்தர் உங்கள் குடும்பத்தை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். உங்கள் குடும்ப வேதனையை மாற்றுவார். உங்கள் குடும்பத்திலே சமாதானத்தை தருவார், அமைதியை தருவார், நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை நிச்சயம் தருவார். அதைத்தான் இந்த வேத வசனங்கள் சொல்கிறது. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி, ஆகவே தேவன் நிச்சயமாகவே உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார்.